இடைக்கால பட்ஜெட் என்பதனால் வருமான வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்து அவர் கூறியதாவது: வருமான வரி ரிட்டர்ன்ஸ் முன்பு 90 நாட்கள் ஆகும். ஆனால் தற்போது 10 நாட்களில் வழங்கப்படுகிறது. கார்ப்பரேட் வரி 22% குறைக்கப்பட்டிருக்கிறது. இறக்குமதி வரி விகிதங்களில் மாற்றம் இல்லை. நேரடி மறைமுக வரி விதிப்பு விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை. இடைக்கால பட்ஜெட் என்பதனால் வருமான வரி உச்சவரம்பிலும் மாற்றமில்லை. புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் ரூபாய் 7 லட்சம் வருமானம் வரையிலும் விலக்கு அளிக்கப்படுகிறது. வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அரசின் நேரடி வரி வசூல் 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. 10 ஆண்டுகளில் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 2.4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. வருமான வரி செலுத்தும் நடைமுறை தற்போது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை. ரூபாய் 25,000 வரையிலும் வரி தொடர்பான பழைய வழக்குகள் கைவிடப்படும். பழைய வழக்குகள் கைவிடப்படுவதனால் வருமான வரி செலுத்தும் 1 கோடி பேருக்கு பலன் கிடைக்கும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது கூறினார்.